வணக்கம் மக்களே. இன்றைய வீடியோல தேங்காய் சீனிவாசன் அவர்களை பத்தி பார்க்கலாம். தேங்காய் சீனிவாசன் முத்து போன்ற பற்களால் சிரிக்கும் இந்த தூத்துக்குடி நடிகர் ஒரு ரயில்வே ஊழியர். தனது அப்பா ஒரு நாடக நடிகர், அவரும் ரயில்வே ஊழியர். அவரை போலவே மகன் சீனிவாசன் லைக் ஃபாதர் லைக் சன் என இவரும் ரயில்வே ஊழியர், நாடக நடிகர் ஆனார். தூத்துக்குடியில் இருந்தால் சினிமாவில் சான்ஸ் தேட முடியாது என சீனிவாசன் சென்னைக்கு மாற்றலாகி வந்தார். காலையில் பெரம்பூரில் வேலை, மாலை வேளையில் நாடக பணி. இவர் நடித்த கல்மனம் என்ற நாடகம் பிரபலமானது. இதில் இவருக்கு இளநீர் விற்கும் வியாபாரி கதாபாத்திரம். மக்கள் இவரது இளநீர் வியாபாரி நடிப்பை ரசித்து சுவைத்தனர். தங்கவேலு என்னும் காமெடி நடிகர் இவரது தேங்காய் வியாபாரி கதாபாத்திரத்தை மெச்சி இவருக்கு தேங்காய் ஸ்ரீனிவாசன் என்ற அடைமொழியை அணிவித்தார். இப்படித்தான் ஸ்ரீனிவாசன் தேங்காய் ஸ்ரீனிவாசன் ஆனார். தேங்காய் ஸ்ரீனிவாசனுக்கு 1965இல் ஜெய்சங்கரின் படமான இரவும் பகலும் படத்தில் வாய்ப்பு கிடைத்தும் கிடைக்காமல் போனது. ஜெய்சங்கரும் இவரும் ஒரே படத்தில் புதுமுகங்கள் என்பதால் நிராகரிப்பு. அதே வருடத்தில் ஒரு விரல் படத்தில் துப்பறிவாளனாக வாய்ப்பு. பின்பு நல்ல முன்னேற்றம். தன்னால் இவருக்கு வாய்ப்பு போனது என்று ஜெய்சங்கர் இவரை அவரது படங்களில் நடிக்க வைத்தார். காசியதான் கடவுளடா என்ற படத்தில் காமெடியனான இவருக்கு கட் அவுட் வைத்தார்கள். வில்லனாகவும் அன்னக்கிளியில் தொடர்ந்து பல படங்களில் நடித்துள்ளார். தில்லுமுள்ளு படத்தில் இவர் சீரியஸாகவே வருவார். ஆனால் பார்ப்பவர்கள் சில்லறையாக சிரிப்பார்கள். தான் சிரிக்காமல் மற்றவர்களை சிரிக்க வைத்தவர். 1972இல் எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சியில் ஐக்கியமானார். எம்ஜிஆர் இல்லாமல் நான் இல்லை என்று கூறியவர் சரியாக எம்ஜிஆர் இறப்பதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பு இறந்து போனார். தேங்காய் உடைந்தாலும் கடவுளுக்கு காணிக்கையாக வைக்கும் புனித தேங்காயாக தேங்காய் ஸ்ரீனிவாசன் நம் மனதில் நிலைத்து நிற்கிறார். அடுத்த வீடியோல வேறொரு தகவலோட சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.